ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, நம்ம இயற்கையான களைக்கொல்லியை நம்ம எப்படி தயார் செஞ்சு நம்மளுடைய நிலத்திற்கு பயன்படுத்துறது, அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செயற்கை களைக்கொல்லி, அதாவது கெமிக்கல் களைக்கொல்லி பயன்படுத்துறதுனால நம்ம நிலம் நிறைய பாதிப்படையும். அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் டேமேஜ் ஆகும். ஸோ அதன் நிலம் வளம் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகி இறுகி போயிட்டு அதில் எந்த பயிர் வச்சாலும் வளரக்கூட சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இயற்கையான களைக்கொல்லியை நம்ம எப்படி தயார் செஞ்சு நம்மளுடைய தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கல, நம்ம இதுக்கு உப்பு கூட நம்ம சேர்க்கறதில்ல. ஸோ உப்பு சேர்க்கறதுனால சில ஒவ்வொரு மண்ணுனால அந்த உப்பு சேர்க்கறதுனால அதனுடைய உவர்ப்பு தன்மை அதிகமாயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோமியம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கோமியம் இருந்தாக்கல நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாக்கல நார்மலாக கிடைக்கக்கூடிய மாட்டு கோமியம் நீங்கள் 5 லிட்டர் எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஒரு 10 பழம் நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்கிற அளவுக்கு 10 பழம் எடுத்துக்காங்க. ஸோ அது கூட கடுக்காய் பொடி 1.5 கிலோ எடுத்துக்காங்க. ஸோ இது எல்லாமே 5 லிட்டர் கோமியத்துக்கு தேவையான இடுபொருட்கள். சரிங்களா? இது மூணுத்தையும் நம்ம வச்சு தான் நம்ம இந்த களைக்கொல்லி தயார் செய்கிறோம். ஸோ கோமியம் 5 லிட்டர் நம்மளுக்கு சடனாக கிடைக்கலனாக்கல ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ அது கலெக்ட் பண்ணி முடிக்கக்கூடிய கேப்பில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே உங்களுக்கு ஒரு 10 15 நாள் 20 நாள் ஆயிரும். ஸோ அந்த டைமில் ஒரு 10 நாள் இந்த எலுமிச்சை பழத்தை சின்ன 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 பீஸாக கட் பண்ணிவிட்டு, ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி 1.5 கிலோ கடுக்காய் பொடியை இது பண்ணிட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே கடுக்காய் பொடியில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. அந்த சாரோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அது கூட கொஞ்சம் அந்த ரொம்பவும் தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பக்கெட்டில் நம்ம போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஸோ அதை காலை மாலை அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குச்சி வச்சு ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் கடுக்காய் பொடியும் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோமியம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து நம்ம முடிஞ்சிட்டுங்கனாக்கில் 5 லிட்டர் கோமியம் ரெடி ஆயிடுச்சுனாக்கில் அந்த 5 லிட்டர் கோமியத்தோட இந்த நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய கடுக்காய் பொடியும் எலுமிச்சப்பழம் மிக்சிங்கை அதில் போட்டுட்டு அந்த கோமியத்தை நிழற்பாங்கான இடத்துல ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலை மழை இரு வேளையும் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதை 15 நாள் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இயற்கை களைக்கொல்லி ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இயற்கை களைக்கொல்லி 5 லிட்டர் கலவை உள்ள ஒரு களைக்கொல்லி நம்ம கையில் கிடச்சிருச்சு. நல்ல அழகான களைக்கொல்லி இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போது செடிக்கு பயன்படுத்தலாம். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கல காமனான டோஸு தான். ஸோ இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலவைகளை 5 லிட்டர் கலவையில் 1 லிட்டர் கலவையை எடுத்து 30 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டோசேஜ். ஸோ இந்த 30 லிட்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னாக்கல பயிர் மேலே மெயினாக படக்கூடாது. மெயின் நம்மளுக்கு பயிர் மேலே படாத மாதிரி இது நான் செலக்டிவ் ஹெர்பிசைடு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை பயன்படுத்தணும். கோரை புல், ஸோ இந்த மாதிரி பார்த்தனி, அருகமுள், நிறைய களைகள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, பாக்கு மரத்தோப்பு, ஸோ இந்த மாதிரி தோப்புகளிலுமே பயன்படுத்தலாம். நம்ம பெரனியல் கிராப்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அப்படியே நீங்கள் தக்காளியோ இல்லை வேறு ஏதாவது பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கல அந்த வாய்க்காலில் கப்பு வரும். அந்த நம்ம ஸ்ப்ரேயருக்குன்னு சொல்லிட்டு களைக்கொல்லி அடிக்கிறதுக்குன்னு ஒரு கப்பு வரும். ஸோ அந்த மாதிரி கப்பு பயன்படுத்திட்டு காலை நேரத்தில் காற்று இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த செடி மேலே படாமல் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் அந்த களை பார்த்திங்கன்னா இறந்துடும். செடிக்கு எந்த டேமேஜும் வராது, மண்ணுக்குமே எந்த ஒரு டேமேஜும் வராது. மண் புழுக்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படாது, நல்லா இருக்கும்.
இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பெரனியல் கிராப்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம். தென்னை, வாழை இதுக்கெல்லாம். அதுக்குமே வேர் பகுதியில் கொஞ்சம் விட்டுருங்க. மீதி எல்லாமே நீங்கள் நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம். பெரிய பவர் ஸ்ப்ரேயரை வச்சு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நிறைய வந்து ஒரு ஏக்கரேஜுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 30 லிட்டர்ன்றதே வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு 1/2 ஏக்கர் வரைக்கும் நம்ம கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் காஸ்ட் எஃபெக்டிவும் இது கம்மியாக இருக்கும். நல்லாவும் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது கூட ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா பேஸ்டு வெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஒட்டு பசை நம்ம சொல்லுவோம். சிலிக்கா பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அந்தளவுக்கு கெமிக்கல் எல்லாம் கிடையாது. நீங்கள் அதை இது கூட கொஞ்சம் ஒரு டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ml சிலிக்கா பேஸ்டு வந்து சேர்க்கும் போது என்ன பண்ணுன்னா இன்னும் எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த களைகள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய களைகளாக இருந்தாலும் சாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த களைக்கொல்லி வந்து நம்ம பயன்படுத்துகிற போது வந்து களைக்கொல்லி அடிச்சுட்டு தண்ணி வந்து கட்டக்கூடாது. ஒரு 4, 5 நாளைக்கு வந்து தண்ணீர் வந்து பாய்ச்சக்கூடாது. அப்போ தான் வந்து களைகள் எல்லாம் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வரும். எல்லாமே இறந்துரும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கட்டிட்டோம் அப்படின்னாக்கல அந்த வேர் வழியாக நம்ம மெயின் கிராப்புக்கு போயிட்டு அந்த களைக்கொல்லியினுடைய வீரியம் வந்து தாக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தண்ணி கட்டாதீங்க. இன்னைக்கு தண்ணி கட்டுறீங்கனாக்கல நாளைக்கு வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4, 5 நாளைக்கு வந்து தண்ணி கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். மெயின் கிராப்பும் நம்மளுக்கு பாதிக்கப்படாது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.